திழுதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இறைவனுடைய திருவுள்ளத்தினாலே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சகுனம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சரியா. இந்த சகுனம் அப்படிங்கிற பார்க்குறதுங்கிறத ஒரு பழக்கமே நமக்கு கிட்டத்தட்ட நம்ம முன்னோர்கள் சொல்லி வந்திருக்கிறாங்க. ஒரு 300 வருஷம் 400 வருஷம், அதாவது 3 தலைமுறை 4 தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 300 வருஷம் 400 வருஷம் ஆயிடுது. அவங்க அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அன்னைக்கு அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அப்போ அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அது பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூனை எல்லாம் குறுக்க ஓடிச்சின்னு சொன்னால் சகுனத்தடை, காக்கா தலையில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா உனக்கு சனியம் பிடிச்சிருச்சு, இது ஒரு சகுனத்தடை, பேட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேகமாக போகும்போது வீட்டை விட்டு வெளியில் போகும்போதோ இங்கே இந்த நிலப்படி இடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இருக்குது, நீ உட்காரு, கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு போ, ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்களை மட்டுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயமா இந்த நிலப்படி தட்டுற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறோம். பழைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடுகள், இன்றைக்கி சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி இருக்கும். அதில் உள்ள அப்படியே நம்ம நிமிந்தாப்பிலே போகிறோம், நிமிந்தாப்பிலே வர்றோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பூர்வீகம் பார்த்திங்கன்னா கிராமங்கள்லேயோ நகரங்கள்லேயோ தான் அவர்களுடைய வேரானது இருக்கிறது. அவருடைய பெற்றோர்களோ அதற்கு முற்பட்டவர்களோ அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வீடுகளெல்லாம் பார்க்கணும், நம்முடைய வீடுகளெல்லாம் பார்க்கணும். அப்போ நம்ம வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பின்னாடி போகிறோம், அந்த கொல்லைப்பகுதிக்கு போவோம். அதை தாண்டி தான் அங்கே தான் நம்முடைய குளியலறை, பாத்ரூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த கொல்லை கதவு பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக 5 அடி இருக்காது, ஒரு 4.5 அடி அல்லது 4 அடி இருக்கும். அதே மாதிரி நிலப்பக்கம் பார்த்திங்கனாலும் உயரம் குறைவாக தான் இருக்கும். நம்ம வெளியில் போகணும், வீட்டை விட்டு வெளியில் போகணும் அல்லது போயிட்டு உள்ளே வரணும்னா தலையை குனிஞ்சு நம்ம வரணும். அதே மாதிரி அந்த கொல்லை பகுதிக்கு போகணுன்னாலும் தலையை குனிஞ்சு நாம் போகணும். இது ஏன் அப்படி வச்சுருந்துருக்காங்க? அவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல நிலை வைக்கணும், நிமிர்ந்து போகிற மாதிரி வைக்கணும் அப்படி அவங்க தோணலையா? ஏன் செய்யலை அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாம் சராசரியாக ஒரு ஆணாக இருந்தால் அந்த வீட்டு வாசலை ஒரு 10 தடவை குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் போயிட்டு வருவோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம உடம்பு குனியுது. ஒரு 10 தடவை நம்ம அறியாமலே அனிச்ச செயலாகவே நம்ம குனிஞ்சு போகிறோம். ஏன் அப்படி குனில என்னாக முட்டிடும், வலிக்கும். அதே மாதிரி பெண்கள் அந்த கொல்லை பகுதியில் இருக்காங்க அப்படின்னா, அந்த சமையல் அறை தாண்டி அந்த பாத்திரம் கழுவுறதுக்கோ அல்ல கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி அவங்க போனாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க குனிஞ்சு போகணும். அப்போது அது நம்மளை அறியாமலே நாம் செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை அல்லது 20 தடவை நம்மளை அறியாமல் குனிஞ்சு போகிறோம்னா மாதத்துக்கு எத்தனை தடவை ஆச்சுங்க? 20 தடவை வச்சா மாதத்துக்கு 600 தடவை, வருஷத்துக்கு 7600 தடவை. இப்போ அந்த நிலக்கதவு 6 அடி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம குனிவோமா? அப்படியே நேராக போயிட்டு அப்படியே நேராக வரப்போகிறோம். எந்த ஒரு எக்ஸசைஸும் நம்ம உடம்புக்கு கிடையாது. அனிச்ச செயலாக நாம் செஞ்சுக்கிட்டு இருந்த எக்ஸசைஸ் கூட இன்றைக்கி கட் ஆகிடுச்சு. நாகரிகங்கிற பேரில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். நானும் அப்படி தான் கட்டி வச்சுருக்கேன், வேறு வழி இல்லை. அப்போது அவங்க முன்னோர்கள் ஏன் செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும், உடம்பு வளைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது ஆரோக்கியமாக இருந்தது. சரி, இப்போது அந்த நிலைப்படி நம்ம வெளியில் கிளம்புறோம், அது இடிச்சிருச்சுங்க. இப்போ சகுனத்தடைன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு. அதை நம்ம பார்க்கணும், ஏன் சொன்னாங்கிறத பார்க்கணும். இப்போது எப்போவுமே தாண்டி போகிற அந்த நிலை அன்னைக்குன்னு பார்த்து இடிக்குது. அது இடிக்கலை, நிற்கிது, நாம் தான் அதில் இடிச்சுக்கிறோம். அப்போது என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல போய் குனிஞ்சு நிமிர வேண்டியன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டு முன்னாடியே நிமிர்ந்துட்டோம், அல்லது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கழித்து நிமிடுறோம். அப்போ தான் நம்மளுடைய தலை இடிக்குது, வலிக்குது. சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பந்து மாதிரி வீங்கிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம அன்றைக்கி அந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் இடிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்பு ஸ்டேபிளாக நிற்கிது, அதாவது நிலையாக இருக்குது, அந்த இடத்து வீட்டிலே தான் இருக்குது. ஆனால் மனசு பலவித குதியாட்டங்களுக்கு இடையில் அன்றைக்கி இருக்குது. சீக்கிரம் போகணும், வெளியில் போகணும், ஒரு ஆளை பார்க்க போகணும், நேரம் ஆச்சு, சீக்கிரமாக போகணும்.
ஒரு விஷயம் மனசில் குதிக்குது. ஐயோ அவர் போயிடுவாரோ, இப்படி ஒரு எண்ணம். சீக்கிரம் போகணும், பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், வேலைக்கு ஓடணும், வண்டியை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும், வண்டி எடுக்கணும், வேகம் போகிறோம். இப்படிலாம் நம்ம போகும்போது அந்த மனசு அளவுக்கு அதிகமான சிந்தனைகள் இருக்கிறதுனால தான் அந்த ஃப்ராக்சர் ஆஃப் அ செகண்டு நமக்கு ஒரு தடுமாற்றம் நம்ம அதில் இடிச்சுக்கிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க பெரியவங்க என்ன சொன்னாங்க? ஒரு நிமிஷம் இடிச்சிட்டா ஒரு நிமிஷம் உட்காரு, தண்ணி கொண்டா சொல்லுவாங்க, குடிச்சிட்டு போ. அப்போ அந்த ஒரு நிமிஷத்தில் நம்முடைய மனம் ஒரு ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் உள்ளே ஓடிக்கிட்டு இருந்ததை அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி ஒரு 100 சிந்தனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது நல்லா குறைஞ்சிரும், சிந்தனை குறைஞ்சிரும், சமநிலைக்கு வந்துடும். இப்போ அவன் போகும்போது ஒரு நல்ல மனநிலையோடு வெளியில் போகிறான். அந்த கொதிப்பு இருந்துச்சு பார்த்தீங்க, மனசு கொதிப்பு, அது அடங்கிருச்சு. அதுக்காக தான் அந்த முன்னோர்கள் சொன்னாங்க. இப்போது அந்த படியெல்லாம் நிலையெல்லாம் உயரமாயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகுனம் இன்றைக்கி நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, என்றைக்கும் எடுக்கக்கூடிய அந்த வண்டி ஸ்டாண்டு அன்றைக்கின்னு பார்த்து இடிக்குது. ஏன் காலில் இடிச்சிடும், பார்த்துருக்கீங்களா? அப்போது நம்ம ஒரு நிமிஷம் நின்று போகணும். அந்த சகுனத்தை நம்ம இப்படி கொண்டு வந்துக்கிறணும். தினமும் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலில் நமக்கு ஒரு மாறுபாடு வித்தியாசம் வருது, நமக்கு அது சின்ன துன்பத்தை விளைவிக்குதோ, உடனே நம்ம செடியாகிடும். ஆகா, நம்முடைய மனசு குதிக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடைகளெல்லாம் உட்காந்துருப்போம், ஒருத்தர் வந்துருப்பார், ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார், வண்டியை நிப்பாட்டிட்டு அதிலே காலை ஊனிட்டு பேசிக்கிட்டே இருப்பார். இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிட்டு அப்படியே கிளம்புவார். அந்த ஸ்டாண்ட் எடுத்து விட்டுருக்க மாட்டார், வண்டி ஸ்டாண்ட் எடுத்துருக்க மாட்டார். அப்போது என்னென்னா அவருடைய கவனம் அந்த செல்ஃபோனில் இருந்துச்சு. இல்லைன்னா வேறு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பது, வரேன் தம்பி, வரேன் பாய் அப்படி சொல்லிவிட்டு அவர் வண்டி எடுப்பார், அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் ஏன் நடக்குதுன்னா, அவருடைய கவனம் பூரா இந்த பாய் சொல்கிறவர்கிட்ட இருக்குது அல்லது அந்த ஃபோனில் இருக்குது. அப்போது அந்த ஸ்டாண்டோடு போகும்போது அவருக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடெண்ட் ஆகுன்னு சொல்லலை, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகளை கூட ஒரு எலிமினேட் பண்ணிடணும். மனசு ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். விட்டு போகும்போது அந்த ஒருநிலைப்பட்ட ஒரு சமநிலைப்பட்ட ஒரு பாதிப்பில்லாத மனநிலையோடு விட்டு வெளியே இறங்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த படி இடிச்சதுன்னா உட்காந்துட்டு போகணும்னு சொன்னாங்க. இதில் சகுனத்தடைன்னு இல்லை, நம்முடைய மனசுக்கு நாம் கொடுக்கறது. அதே வேகத்தோடு நம்ம போனோம்னா, அதை கேட்காம இடித்தாலும் பரவாயில்ல தேய்ச்சி விட்டுட்டு போனோம்னா அந்த மனநிலையோடு போகிறோம். நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இப்போ அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம குறைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லதுக்கு நாமே அதை செஞ்சுக்கிறது தான் அந்த முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த பூனை குறுக்க வந்துச்சுன்னு சொன்னால் நின்று போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முடிஞ்சால் இப்போ வீட்டு பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருங்க, இல்லை அந்த இடத்துல நின்று போங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏங்க? பூனை அதில் குறிப்பாக என்ன சொல்லுவாங்க, என்னமா இடமிருந்து வளமாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இடமிருந்து வளமாக போனால் என்ன ஆகும்? கொஞ்சம் இந்த விஷயத்தில் இந்த பூனையை பற்றி நம்ம யோசிக்கணும். இந்த பூனை எப்படின்னா ரொம்ப 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 ஒரு அலர்ட்டான ஒரு மிருகம், குட்டி மிருகம், ஆனால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். இது ரோடுகளெல்லாம் வசிக்காது. நம்ம வீட்டுக்கு ஒரு பூனை வருதுன்னா எங்கேயோ ஒரு 10 வீடு 15 வீடு தள்ளி அதை வளர்க்குறாங்க, அல்லது அந்த வீட்டில் அதுவாக வளருது, மாடியில் ஏடி எங்கேயோ இருந்துட்டு வளருது, நம்ம வீட்டுக்கு வரும். அது வர்றதை பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். கீழே ரோட்டு மேலே வராது, மாடியில் அந்த ஜன்னல் தாவி இந்த ஜன்னல் தாவி அந்த டெரஸ்லேருந்து இந்த டெரஸுக்கு தாவி இப்படி தான் ஜன்னல் வழியாக மேலே அந்த பேரப்பட் வால் இருக்குல்ல, அது வழியாக தான் உள்ளே இறங்கும், வீட்டுக்குள்ளேயே வரும். நல்லா பாருங்கள், அந்த பூனை தரையிலே நடக்காத, ரோட்டுக்கே வராது. ஏன் அப்படின்னா ரோட்டுக்கு அதுக்கு ஆபத்து இருக்குதுன்னு அதுக்கு நல்லா தெரியும். நாய் மாதிரி அது கிடையாது. நாய் இந்த பூனையை பார்த்தீங்கன்னா விரட்டிடும். ஒரு 3 நாய் சுற்றுச்சுன்னா இந்த பூனை காலி. இதெல்லாம் பூனைக்கு தெரியும், அந்த உள் உணர்வு இருக்கும். அதனால் ரோட்டுக்கே வராது. வரக்கூடிய மிருகமே இல்லை, சாதாரணமாக அது ரோட்டுக்கு வராதுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சினா தான் அந்த பூனை வரும். இப்போது அந்த பூனை நம்ம ரோட்டில் போகும்போது கிராஸ் ஆகுதுங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்காக தான் அந்த பூனை கிராஸ் ஆகும். ஒன்று, அதனுடைய உணவு அது முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது, இது பின்னாடியே போய் அந்த உணவை தேடி ஓடுது. அதோட உணவு என்னவாக இருக்கும்? அது எலியாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், இல்லை பூச்சிகளாக இருக்கலாம், இல்லை பாம்பு வகைகளாக கூட இருக்கலாம். அதெல்லாம் அது முன்னாடி ஓடுது, அப்போ பின்னாடி போகிறோம், இந்த பூனை ஓடுது. இப்போ நம்ம ஏன் நிற்கணும் அப்படின்னா, அந்த முன்னாடி போன உணவு வகை அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது ஏதோ ஒரு ஜந்து, ஒரு உயிரினம், அது திரும்பி விரட்டி வந்துட்டால் இந்த பூனை எஸ்கேப் ஆகிடும். நாம் அங்கே கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை கடிச்சு வைக்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்மளை பாதிப்பை உள்ளாக்கிறதுக்கோ ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, பூனை கிராஸ் ஆகும்போது கொஞ்சம் நின்று போ அப்படின்றாங்க. இப்போ இன்னொரு விஷயத்துக்காக பூனை வேகமாக ஓடும். என்ன விஷயம் அப்படின்னா, அதோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது ஒரு நாய் மாதிரியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று
துரத்துதுன்னா இந்த பூனை வந்து கண்ணை தெரிஞ்சுக்கிட்டே ஓடும், அதோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. இப்போ நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணுறோம்னா அந்த பூனையை துரத்தி வந்த மிருகங்கள் நம்மளை கடிக்கிறதுக்கு, நாய் மாதிரி இருந்தால் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் பூனை கிராஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் நின்று போங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த பூனையோட அலர்ட்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே சொல்லியே ஆகணும். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மிருகங்க. அது லேசாக நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு பாம்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பூனை என்ன செய்யும் தெரியுமா, ரொம்ப க்ளோஸாக போய் நிற்குங்க அதுக்கிட்ட. நாய் கூட ஒரு 4 அடி 5 அடி தள்ளி நின்று தான் குறைக்கும். பூனை அப்படி இல்லை, ரொம்ப க்ளோஸாக போய் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு அடி தள்ளி நின்றுட்டு அங்கே காலை அப்படியே குத்த வச்சுட்டு இந்த வாழை ஆடிக்கிட்டே உட்காந்து அந்த பாம்பு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பாம்பு வந்து அப்படியே தலையை ரைஸ் பண்ணி இதை கொத்த வருதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்ட் அந்த பூனையோட ரெஃப்ளெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெஃப்ளெக்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது தலையை திருப்ப ஒரு செகண்டில் ஒரு 10 பங்குல அந்த வேகத்தில் அந்த பாம்பு வருதுன்னா இது அதை விட ஸ்பீடில் குதிக்கும். எவ்வளோ தூரத்துக்கு குதிக்கும்ன்றீங்க, அது நம்மளால் கற்பனை பண்ண முடியாத உயரத்துக்கு அது குதித்து பின்னாடி போயிடும், போய்ட்டு திருப்பி வரும். இதை கொத்த விடாது, அதனுடைய ரெஃப்ளெக்ஸ் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ரெஃப்ளெக்ஸ் உள்ள ஒரு மிருகம், ஹை ரெஃப்ளெக்ஸ் உள்ள மிருகம் அது. அந்த மிருகம் ரோட்டில் போகும்போது நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத நாமளே உணர்ந்துக்கலாம். ஸோ இந்த 2வது விஷயம் பார்த்தாச்சு. 3வது விஷயம் பார்ப்போம். காக்கா தலையில் இடிச்சிடுச்சு, உட்காந்துருக்குறோம், ஒரு திண்ணையில் உட்காந்து பேசியிருக்கோம், இல்லை பெஞ்சில் உட்காந்து பேசியிருக்கோம், டீ கடையில் உட்காந்துருக்கோம், ஒரு காக்கா வேகம் வந்து தலையை தட்டிட்டு போயிடுச்சு. அப்போ என்ன சொல்லுவாங்க, இங்கே சனி ஆரம்பிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? பூனையை மாதிரியே காக்காயும் ஒரு வித்தியாசமான பறவை. இந்த காக்கா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பயங்கர ரெஃப்ளெக்ஸ் உள்ள பறவை. மற்ற பறவைகளை மாதிரி இருக்காது, ரொம்ப ரெஃப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு சின்ன மூவ்மெண்ட் தெரியாத உடனே அந்த இடத்த விட்டு நகன்றோம். இது காக்காயோட சுபாவம். நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு தானியங்களை போடுறோம், நெல் போடுறோம், இல்லை அரிசி போடுறோம், ஏதோ கம்பு கேப்பை ஏதோ ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையை அப்படி தூக்கி போட போகும்போது அங்கே உட்காந்துருக்க காக்கா டக்குன்னு பறந்து அந்த பக்கம் போயிடும். இந்த கை மூவ்மெண்ட்டுக்கு அது பறந்துடும் அந்த பக்கம். போட்ட பிறகு தான் அது என்னன்னு பார்த்து சுற்றி இருந்து ஒரு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அது வந்து கொத்தும். மற்ற பறவைகள்லாம் அப்படி கிடையாது, நான் போட்டோம்னா அது அங்கேயே நிற்கும். இவனுக்கும் நமக்கும் இவ்வளோ தூரம் இல்லை என்ன செஞ்சிட போகிறான்னு உட்காந்துருக்கும். காக்கா அப்படி உட்காருது, ஒரு சின்ன மூவ்மெண்ட்டு. இப்போ சேரில் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் தள்ளி ஒரு காக்கா உட்காந்துருக்கு, நான் இப்படி லேசாக மூவ் பண்ணால் போதும் அந்த காக்கா பறந்துடும். நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ ஹை ரெஃப்ளெக்ஷன் உள்ள ஒரு பேர்டு அது. அந்த பறவை என்ன செய்யுது அப்படின்னா, நாம் உட்காந்துருக்கோம், நம்ம தலையில் வந்து இடிக்குது. யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு ரெஃப்ளெக்ஷன். ஒரு சின்ன அதிர்வு, ஒரு சின்ன நகர்வு இருந்தாலே அந்த கண்ணில் அதை பார்த்துட்டு ஓடக்கூடிய ஒரு பறவை. நாம் இவன் உட்காந்துருக்கிறான், இவனால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படி தெரியாதான் மேலே வர பறவை அந்த அப்படியே தட்டி போகும். அப்போது என்ன அர்த்தம்னா, இந்த உட்காந்துருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் கல்லூலி மங்க மாதிரி உட்காந்துருக்கான்னு அர்த்தம். ஒரு வேலையும் செய்யாமல் உடம்புல எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் உட்காந்துருக்கான். அது பக்கத்தில் இருக்கவங்களும் தெரியல, பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவன் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் அமைதியாக, எந்த விதமான உடம்புல அசைவுகளும் இல்லை. அதனால் அவனை ஒரு கல்லோ ஒரு மரமோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று உருவப்படுத்திட்டு அந்த பறவையானது இவனை தாண்டி போகுது. ஒன்றும் செய்ய மாட்டான்னு மனசுலையும் பிரச்சனை, கம்முன்னு இருக்கான், உடம்புல அசைவே இல்லை. இவன் தட்டிட்டு போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்க, உனக்கு சனி பிடிச்சிருக்குடா, பிடிக்க போவிடான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இப்படி நீ அசம்பந்தம் மாதிரி பிடிச்சி உட்காந்துருந்தேன்னா காக்காக்கே அடையாளம் தெரியலடா, நீ மனுஷன் தெரியலையே, மரம் நினச்சி வருது, கல் நினச்சி வருது, இப்படி நீ அசம்பந்தம் மாதிரி பிடிச்சி உட்காந்துருந்தேன்னா நீ வாழ்க்கையில் எப்படா முன்னேற போகிற? எந்த தொழிலும் செய்ய மாட்டேன், நீ சரியான சோம்பேறி அப்படிங்கிறத அந்த காக்கா நமக்கு சொல்லிடுச்சு. அதனால தான் முன்னோர்கள் சொல்கிறாங்க, நீ சுதாரிச்சுக்கோ, காக்காவனை தட்டிட்டு போயிடுச்சு, உனக்கு சனி பிடிக்க போகுதுன்னா நீ எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாய், எந்த வேலைக்கும் லாய்க்கலாமல் நீ உட்காந்துக்கிட்டே இருக்கிற, சோம்பி பொழுதை கழிக்கிறாய், உருப்பிட்டு விடு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காக்கா தட்டுறதை சொல்லிட்டு போகிறாங்க. ஆக நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் திருந்திக்கிறதுக்காகத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இத்தனை விஷயங்களும் சொல்லாமல் அவங்க பூடகமாக ஒரு வார்த்தை 2 வார்த்தை காக்கா தட்டிட்டு போயிடுச்சு, பூனை குறுக்க போயிடுச்சு இப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுலேயும் உட்பொருட்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த உட்பொருளை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்முடைய முன்னோர்கள் எப்போவுமே மூடர்கள் கிடையாது. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் உள்பொருள், உள்ளார்ந்த அர்த்தம் நிறைய புரிஞ்சிருக்குது. நாம் தான் காலப்போக்கில் அதை மறந்துட்டு போயிட்டோம். அதனால் நம்ம முன்னோர்கள் வார்த்தைகளை நாம் எப்போயும் மதிக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை கருதி தான் அவர் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகின்றேன். ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்.